சென்னையில் வங்கிப் பணியை இழந்த இளைஞர் சக ஊழியரால் தான் தன்னுடைய வேலை பறிபோனதாக கூறி அவரை கத்தியால் குத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை தியாகராயர் நகர் பர்கித் சாலையில் செயல்பட்டு வரும் தனியார் வங்கி கிளையில் நேற்று நண்பகல் 12:40 மணியளவில் புகுந்த மர்ம நபர் ஒருவர் வங்கியின் வர்த்தக மற்றும் அந்நிய செலாவணி பிரிவின் மேலாளரான தினேஷ் என்பவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். திடீரென தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து உன்னால் தான் என் வாழ்க்கை வீணா போச்சு என கூறி அழுதபடியே தினேஷின் காது மற்றும் முதுகு ஆகிய பகுதிகளில் வெட்டியுள்ளார். இதில் தினேஷின் காது பாதியாக வெட்டப்பட்டு தொங்கியுள்ளது. தினேஷ் இரத்த வெள்ளத்தில் சத்தம் போட்டுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த வங்கி ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் அந்த மர்ம நபரை பிடித்து தியாகராய நகர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் வெட்டுப்பட்ட வங்கி அதிகாரி தினேஷை மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். தினேஷை கத்தியால் வெட்டிய மர்ம நபரை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். அதில் வெட்டுப்பட்ட வங்கி அதிகாரி தினேஷ் சென்னை கொளத்தூர் அடுத்த பொன்னியம்மன்மேடு பகுதியைச் சேர்ந்தவர் என்பதும், வங்கி அதிகாரியை வெட்டிய நபர் புதுக்கோட்டை மாவட்டம் மணல்மேல்குடியைச் சேர்ந்த 34 வயது சதீஷ் என்பதும் தெரிய வந்தது. போலீசாரின் தொடர் விசாரணையில் தாக்குதலுக்கு உள்ளான வங்கி அதிகாரி தினேஷ் என்பவரும் தாக்கிய சதீஷ் என்பவரும் சென்னை அண்ணா சாலை நந்தனம் பகுதியில் உள்ள தனியார் வங்கியில் ஒன்றாக பணிபுரிந்து வந்துள்ளனர். அப்போது நன்னடத்தை விதிமீறல் காரணமாக கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு சதீஷை வங்கி நிர்வாகம் பணி நீக்கம் செய்துள்ளது. இதற்கு காரணம் தினேஷ் தான் என சதீஷ் நினைத்து அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் தினேஷ் மீது அபிராமபுரம் காவல் நிலையம், முதல்வர் தனிப்பிரிவு ஆகியவற்றில் சதீஷ் புகார்களித்திருப்பதும், இந்த புகாரின் அடிப்படையில் அபிராமபுரம் போலீசார் தினேஷ் மற்றும் சதீஷ் ஆகியோரை வரவழைத்து விசாரணை நடத்தியதும் தெரிய வந்தது. இதனிடையே கேரள மாநிலத்திற்கு சென்று அங்கு வேலை தேடியுள்ளார். அங்கும் வேலை கிடைக்காததால் தன்னுடைய இந்த நிலைமைக்கு தினேஷ் தான் காரணம் என நினைத்த அவர் பழிவாங்குவதற்காக கேரளாவிலிருந்து 3/4 அடி நீளம் கொண்ட கத்தியை வாங்கிக் கொண்டு சென்னை வந்ததும் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சென்னைக்கு வந்த சதீஷ் தினேஷை கடந்த சில தினங்களாக தேடி வந்த நிலையில் பாண்டி பஜார், அண்ணா சாலை, தியாகராய நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள வங்கிகளுக்கு சென்று வந்ததும், பின்னர் தினேஷ் பர்கிட் சாலையில் உள்ள தனியார் வங்கி கிளையில் பணிபுரிந்து வருவதையும் அறிந்து அங்கு சென்று கத்தியால் தாக்கியது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றிய போலீசார் சதீஷை கைது செய்துள்ளனர். வங்கிக்குள் சென்று ஊழியரை முன்னாள் வங்கி ஊழியர் கத்தியால் குத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.